ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமக்கல் சாரதா சமையல். இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். நல்லா வலி எடுத்துக்கிறேன். நல்லா அரிசி ஊற வைக்கும்போதே 2-3 டைம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறினதுக்கப்புறம் கழுவுனோம்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் நம்ம ஊற வைக்கும்போதே 2-3 டைம் கழுவிடலாம். 2-3 டைம் நல்லா அரிசி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா போட்டு கலந்து வச்சிடலாம். கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது உப்பு காரமெல்லாம் இறங்கி நல்லா சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி எப்பயும் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம தயிர் போட்டு ஊற வைக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் பூண்டு ஒரு 2 கட்டி நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டார் அன்னாசி, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. இதெல்லாத்தையும் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பிரியாணி தாளிச்சுக்கலாம். நான் பிரியாணி இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் சூடேறினதே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் சூடேறினதே பிரியாணி மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டார் அன்னாசி, ஒரு 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ரோஜாப்பூ இதழ் எல்லாத்தையும் தாளித்து விட்டுறலாம். தாளித்து விட்டது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வணக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடணும். இந்த அளவுக்கு வணங்கினதே நம்ம இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பிரியாணியும் செஞ்சுக்கலாம். மட்டன் பிரியாணி, காளான் பிரியாணி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிறோன்னு கிளறினதையும் ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 தக்காளி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி. 2 டம்ளருக்கு 4 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரம் கொஞ்சம் தக்காளி வணங்கிடும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கலருக்காக 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
என்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் தீந்துருச்சு, அதனால போடலை. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் நம்ம ஊற வைக்கும் போது உப்பு மிளகாய் தூளெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் உப்பு மிளகாய் தூளெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் போட்ட வரைக்கும் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி தக்காளி நல்லா வணங்கினதையும் நம்ம ஊற வச்சு சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறனால நமக்கு சீக்கிரம் வேகாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் தீயில் கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் தீயில் வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அது தண்ணி. 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஊற வைக்கும் போது உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஒரு கிளறிட்டு அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. ஆவி வந்ததையும் வெயிட் போட்டு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. சாதம் பாருங்கள் நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாமக்கல் சாரதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.